மதுரவாயல் தெற்கு பகுதி வலசரவாக்கம் 149வது வட்டத்தின் சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா. சென்னை தெற்கு மாவட்டம் மதுரவாயல் தெற்கு பகுதி வலசரவாக்கம் 149வது வட்டத்தின் சார்பில் 30/3/2025 அன்று தமிழ்நாடு மாண்புமிகு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் 72வது பிறந்த நாளை முன்னிட்டு 11 இடங்களில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. இந்த விழாவில் கோடை வெயிலை முன்னிட்டு பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில் நீர், மோர், தர்பூசணி, வெள்ளரிக்காய், சாறு, லெமன் ஜூஸ் உள்ளிட்டவை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு உறுப்பினர், மதுரவாயல் தெற்கு செயலாளர், மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் காரப்பாக்கம் கணபதி அவர்கள் கலந்து நிகழ்ச்சியை வைத்தார். நிகழ்ச்சியில் வலசரவாக்கம் மேனாள் நகரமன்ற தலைவரும் மதுரவாயல் தெற்கு பகுதி செயலாளருமான பே. 149வது வட்டக்கழக செயலாளர் ரமேஷ், பெருநகர சென்னை மாநகராட்சி 149வது வார்டு மாவட்ட உறுப்பினர் செல்வி ரமேஷ் ஆகியோர் தலைமையில் 149வது வார்டு வட்ட அவைத் தலைவர் எம். கிருஷ்ணமூர்த்தி, துணை செயலாளர்கள் தீனா கமலநாதன், எம். குமார், குப்பு ராஜேந்திரன், பொருளாளர் பி.எஸ். துரைசாமி, பகுதி வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் சுரேஷ் பாபு, ஆர். சிவலிங்கம், கே. சரவணன், எம்.ஏ.வி. சீனிவாசன், ஜே. அமுல்ராஜ் மற்றும் கழக நிர்வாகிகள் முன்னிலையில் நடைபெற்றது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் 149வது வட்டக்கழக நிர்வாகிகள், பகுதி பிரதிநிதிகள், 149வது வார்டுக்கு உட்பட்ட மாவட்ட பகுதி வட்ட அணியின் அமைப்பாளர்கள் மற்றும் துணை அமைப்பாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், கழக முன்னோடிகள் மற்றும் கழக தோழர்கள், கழக செயல் வீரர்கள், வாகன உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். இந்த நீர்மோர் பந்தலை பரிந்துரைக்க வருகை தந்துள்ளார். அவர்களை நமது வட்டத்தின் சார்பாக வருக வருக என்ற வரவேற்று வருகை தந்த கழக நிர்வாகிகள், கழக தோழர்கள், பொதுமக்கள் அனைவருக்கும் வருக வருக என்ற வட்டத்தின் சார்பாக வருகை தந்து இப்பொழுது விழாவினை சிறப்பிக்க ஆரம்பித்து வைக்குமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். மதுரவாயல் தெற்கு பகுதி 149வது வட்டத்தில் நீர்மோர் நீர் பந்தல் திறக்கிற இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற வட்டக்கழக செயலாளர் ரமேஷ் அவர்களே, பகுதி கிழங்குடைய துணை செயலாளர் முக்கிய சகோதரர் மதியழகன் அவர்களே, மாமன்ற உறுப்பினர் செல்வி ரமேஷ் அவர்களே மற்றும் இந்த வட்டத்தில் இருக்கிற கழகக்கூடிய வட்டக்கழக நிர்வாகிகள் பேரெல்லாம் சொன்னதாக எல்லாம் ஏற்றுக்கணும். அதே போன்ற அணிகளுடைய அமைப்பாளர்கள், துணை அமைப்பாளர்களே, வருகின்ற கழக முன்னோடிகளே, செயல் வீரர்களே, அத்தனை பேருக்கும் அன்றாட வணக்கத்தை நான் நோக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவருடைய 72வது பிறந்த நாளை முன்னிட்டு இதற்கெல்லாம் மேலாக இன்றைக்கு கோடை காலத்தில் இருக்கிற இந்த வெப்பத்தை தணிக்கிற வகையில் தினசரி பொதுமக்களுக்கு இந்த பெரியார் திடல் அருகில் தண்ணீர் பந்தல் திறக்கிற நிகழ்ச்சியில் இரண்டையும் சேர்த்து நடத்துகிற ஒரு சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சி. தலைவர் ஒரு 14 காலம் வாழ வேண்டும் என்று நாம் எல்லாம் வாழ்த்திக் கொண்டிருக்கிறோம். என்ன காரணம் என்று சொன்னால், தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை ஏற்பட்டு இன்றைக்கு 4 ஆண்டுகள் முடிகிற நிலையில் எண்ணற்ற சாதனைகளை நம்முடைய அன்பர் தலைவர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கெல்லாம் மேலாக துணை முதலமைச்சர் அவர்களும், உதயநிதி அவர்களும் இன்றைக்கு நல்ல திட்டங்களை இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு கொண்டு கொண்டிருக்கிறார்கள். விளையாட்டு மேம்பாட்டுத் துறையை இன்றைக்கு சிறப்பான இடத்திற்கு தமிழகத்தில் முன்னணி இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிற நம்முடைய அமைச்சர் உதயநிதி அவர்கள் இன்றைக்கு நல்ல ஒரு துணை முதலமைச்சர் பணியை இன்றைக்கு நடத்தி வருகிறார்கள். தலைவர் என்று சொன்னாலே இன்றைக்கு சாதனை என்று எல்லோரும் பேசிக் கொள்கிறார்கள். தாய்மார்களுக்கு நல்ல திட்டங்கள் இன்றைக்கு இலவசமாக பணியிலே கட்டணமில்லா பயணம் செய்கிற அந்த திட்டமாக இருந்தாலும், மகளிர் உரிமை திட்டம் வழங்குகிற அந்த திட்டமாக இருந்தாலும், அதுக்கெல்லாம் மேலாக பள்ளி குழந்தைகளுக்கு மாணவ செல்வங்களுக்கு கல்லூரிக்கப்படுகிற போது ஆணுக்கும் பெண்ணுக்கும் 1000 ரூபாய் மாதம் வங்கி கணக்கில் வரவு வைக்கிற அந்த திட்டமாக இருந்தாலும், காலை உணவு திட்டமாக இருந்தாலும், இப்படி எண்ணற்ற திட்டங்கள் இன்றைக்கு தமிழகத்தில் நிறைவேற்றப்பட்டு வருகிறது. இதுக்கெல்லாம் காரணம் நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். பகுதி வாழ் பெரியோர்கள் இன்றைக்கு வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலில் இன்றைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீங்கள் தோல் கொடுக்க வேண்டும், துணை நிற்க வேண்டும். என்ன காரணம் என்று சொன்னால், மீண்டும் திமுக ஆட்சி தமிழகத்தில் தோன்றினால்தான் எண்ணற்ற சாதனைகள் தொடர்ந்து நடைபெறும். இன்றைக்கு சாதனைகளின் நாயகனாக இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் மீண்டும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அவர் 2வது முறையும் திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறையும் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு வர வேண்டும் என்று
இதற்கெல்லாம் நாம் எல்லாம் துணை நிற்க வேண்டும். கழக நிர்வாகிகள் இன்றைக்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும். அறுபாடுபட்டு இயக்கத்தை முன்னணி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்பதையெல்லாம் முன்போடு கேட்டுக்கொண்டு சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற வட்டக்கழக செயலாளர் ரமேஷ் அவர்களுக்கும் அவரோடு எழுந்திருக்கிற கமலநாதன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் எல்லோருக்குமே என்னுடைய இதயமான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது நமது சட்டமன்ற அவர்களுக்கு நமது வட்ட செயலாளர் அவர்கள் கௌரவிக்கிறார். அடுத்ததாக தலைவர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நமது பெரியார் நகர் பகுதியில் பயிலும் மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகையாக ரூபாய் 10,000 3 நபர்களுக்கு நமது சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கல்வி உதவித்தொகை வழங்குவார்கள். நிறைவுற்ற அவர்களுக்கு நன்றி. சுத்தரிக்கப்பட்ட குடிநீர்கள் மற்றும் மோர் மற்றும் அனைத்தும் வழங்கப்படும் என்பதை தெரிந்து கொண்டு மக்களுக்காக சேவை செய்வதே நமது திராவிட இயக்கத்தில் நமது முதல்வர்களுடைய கடமையாக இருந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த சிறப்பான ஏற்பாடு செய்த அண்ணன் சிவலிங்கம் மற்றும் கார்த்திக் மற்றும் ஆட்டோ சேகர் மற்றும் இந்த அனைத்தையும் ஒருங்கிணைத்த வட்டக்கழக செயலாளர் ரமேஷ் மற்றும் துணைத் தலைவர் கமல்நாதன் மற்றும் கழக முன்னோடிகள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கூறுகிறோம், விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். உன் தோளில் கிடந்து மகிழும் மஞ்சள் துண்டாய் மாறிடாசை ஆசை ஆசை கலைஞர் மீது ஆசை.